சரவண பவோ ஓம் சரவண பவோ ஓம். 97வது பாட்டு. இருமலும் ரோகமுயலகல் வாதம் எரி குணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழு களமாலைவையோ ஓடி பெருவயிர் வீழை எரி கொலை சூளை பெருவலி வேர் உள நோய்கள் பிறவிகள் தோறும் இணையலியாதபடி உணதாள்கள் அருள்வாய் வரும் ஒரு கோடி அசுரர் பதானி மடியனே இசை பாடி வரும் ஒரு கால பகிரவராட படி சுடர் வேலை விடுவோன் கருணிகள் மீது முறை முகிலோதி தருதிருமாதி மணவாழா சலமிடை பூவில் நடுவினில் வீறு தனி மாலை தேவல் பெருமாளே நோய்கள் பிறவிகள் தோறும் எழியாதபடி உணதாள்கள் அருள்வாய். இருமலு ரோக என துவங்கும் திருத்தணிகை திருப்புகழ். இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகளமாலை இவையோடே. இருமல் எனப்படும் ரோகம் நோய், முயலகன் எனப்படும் வலிப்பு நோய் முசல் வலிப்பு காக்கை வலி எனவும் வழங்கும் நோய், வாத நோய் வாயு சம்பந்தமான நோய்கள், எரியும் குணம் கொண்ட மூக்கு நோய் விஷ நோய்கள், நீர் நிரம்பப் போகும் நோய் டயபெட்டிஸ், நீங்காத தலைவலி, சோகை இரத்தக் குறைவால் முகம் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய் வகை, கிளைத்துப் புறப்படும் கண்டமாலை கழுத்தைச் சுற்றி உண்டாகும் புண்கட்டி இவைகளும் பின்னும் பெருவயிறு ஈழை எரிகுலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள். பெருத்த வயிறு மகோதரம் என்னும் நோய், ஈழை கோழை இழுப்பு, எரிகின்ற குலை நோய் மார்பு எரிச்சல், சூலை வயிற்று உளைவு நோய், குமரகண்ட வலி ஆகிய பெரிய வலி நோய்கள் பின்னும் உள்ள வேறு பல நோய்களும் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே. பிறவிகள் தோறும் என்னை பிடித்து வருத்தாத வண்ணம், எந்த பிறவியிலும் என்னை பீடியாத வண்ணம் உன்னுடைய திருத்தாள்களை உதவி அருளுக. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி, வந்த ஒரு கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை சேனை இறந்துபடவும் அநேக வீர கீத பாட்டுக்களை பாடிக்கொண்டு வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே. வந்த நிகரற்ற கால பைரவர் போர்க்களத்திலே நடிக்கவும் உனது கூறிய ஒளிவீசும் வேலாயுதத்தை செலுத்தினவனே. தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா. கற்பக விருட்சங்களின் நிழலில் உரைகின்ற மேகவாகனாம் இந்திரன் வளர்த்த அழகிய மாது தேவசேனியின் மணவாளனே. ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. கடல் நீரால் சூழப்பட்ட இந்த பூமியின் மத்தியில் நடு இடத்தில் சிறப்புற்று ஓங்கும் தணிகமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே. பிறவிகள் தோறும் பல நோய்களும் என்னை பீடித்து வருத்தாத வண்ணம் உன்னுடைய திருத்தாள்களை உதவி அருளுக. இந்த திருப்புகழ் நோய் தீர்க்கும் திருமந்திர திருப்பதிகம் என்று ஆன்றோர் அனுபவ ஞானத்தால் கூறுவார்கள். நித்திய பாராயணத்திற்கு உரியதாகும். ஓம் சரவண பவ